நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கலைஞர் அவர்களோடு 1-to-1 ஒரு இன்டர்வியூ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன முதலமைச்சராக இருக்கிறீங்க, நீங்க பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க, இதை பண்றீங்க அதை பண்றீங்க, 10வது உட்காந்து படத்துக்கு கதை வசனம் வேற எழுதுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடக்குது, உங்களுக்கு மட்டும் 24 மணி நேரம் இருக்கா 44 மணி நேரம் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னார், எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் இருக்கு, அந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் நேரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொன்னார். How we are going to use our time. So the world is trying to steal your time from பல்வேறு விஷயங்கள் அது உங்களிடமிருந்து திருடும். இணையத்தின் வழியாக திருடும், தொலைக்காட்சி வழியாக திருடும், சினிமாவின் வழியாக திருடும், இன்ன பிற வழிகளின் வழியாக திருடும். இன்னைக்கு நேர திருட்டின் வழியாகத்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் மாடலே. அப்ப நீங்க எந்த அளவுக்கு நேரத்தை பத்திரமா வச்சுக்க போறீங்கிறதா முக்கியம். உங்க பணங்காசு எவ்வளவு இருக்கு, பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு, பேங்க்ல இருக்கு, எவ்வளவு முக்கியம் இருக்குன்னு உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்கு, அவ்வளவு பெரிய பணக்காரன் நீங்க, அவ்வளவுதான். Whoever have more time is the rich people today. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஐடியா. உங்களுக்கு எதற்கு நேரம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து. அப்ப எல்லோரும் உங்களுடைய நேரத்தை திருடி கொண்டு இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் நேரத்தை எந்த அளவு பத்திரப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள போகிறது என்பது முக்கியம். அப்ப முதல்ல முக்கியமான விஷயம், ஹாவ் அ டைம் டேபிள். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள முடியாமல் இருப்பதுதான். ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கர்மம் அதே ஃபார்வர்டு தான் திரும்ப வருது, இருந்தாலும் அதை பார்க்கணும், 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், அது வழியாக நம்முடைய சமூக பொறுப்பை வெளிப்படுத்தணும். கவலைப்படாதீங்க, ஒரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் முடிச்சுக்கோங்க. அப்ப எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கணும். அப்போ உங்க நேரம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஏன் நேரத்தை பத்தி இன்னைக்கு இவ்வளவு முக்கியமா நான் சொல்றேன்னா, இல்லாட்டி உங்க நேரத்தை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிருவான், வேற ஒருத்தர் எடுத்துட்டு போனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை யூஸ் பண்ணிடுவோம். அப்ப படிங்கன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். எதை வேண்டுமானாலும் படிங்கள், பிடித்த எந்த விஷயத்தை வேண்டாலும் படிங்கள், என்னைக்காவது பயன்படும். தயவு செய்து உங்கள் நேரத்தை இன்னொருவிடம் கொடுத்து விடாதீர்கள். You may know that how much money that you have, but you never know that how much time that you have. ரைட்டா? உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கு வேணா உங்களுக்கு தெரியலாம், ஆனா உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பத்திரப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு முக்கியமான ஆளாகத்தான் நீங்கள் இருக்க முடியும். அதனால பெரும் பணக்காரர்களிடம், பெரிய தொழில் அதிபர்களிடம், மிகப்பெரிய அறிவாளிகளை கவனிச்சு பாருங்க, அவங்க தங்க நேரத்தை ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.